யார் நீ? என்னை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? பயப்படாத, நான் தான் உன் மனசாட்சி. திடீர்னு வந்து முன்னுக்கு நின்றா பயப்படாம பாலா குடிப்பாங்க? எப்போ பார்த்தாலும் ஏன் உன்னை போட்டு குழப்பிக்கிற, வருத்திக்கிற? இந்த நாட்டில் எதுவுமே சரியில்லை. வேலை இல்லை, சாமானுக்கெல்லாம் விலை கூட, வேலைக்கு ஏற்ற சம்பளமும் இல்லை. அப்படி வேலைக்கு போனாலும் தான் மனசு ரெண்டு யாரும் மதிக்கிறாங்கல்ல. நாட்டை குறை சொல்லாத, நாடு நல்லா தான் இருக்கு. ஆனால் ஒரு சில மோசமான அரசியல்வாதிகளோட மக்களும் சேர்ந்துக்கிட்டு இந்த நாட்டை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஏமாற்றிக்கிட்டு மற்றவங்களையும் அழிக்கிறாங்க. ஓட்டு ஒரு பெரிய ஆயுதம், அதை போடுறதுக்கு முதல்ல யோசிச்சிருக்கணும். அப்போது நானும் அதில் ஒருத்தன்னு சொல்கிறியா? மனிதர்கள் எல்லா விஷயத்துலையும் ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க. வேலை இல்லைன்னு சொல்கிறது சோம்பேறித்தனம். இந்த உலகத்தில் ஒன்று தான் திரும்ப கிடைக்காது. அம்மா, அப்பா. வேலை இருக்கு, தேடு. எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். சாமானுக்கு விலை கூட, உண்மைதான். அதை யாராலும் பொறுத்துக்க முடியாது. நம்ம நாட்டில் சுமைகள் அதிகமாக இருக்கு. அதாவது கடன் அதிகமாக இருந்தால் சாமானுக்கு விலை கூட தான் செய்யும். அதுக்கு ரெண்டே காரணங்கள். ஒன்று, டாலர் மதிப்பு கூடினா. இன்னொன்று, பொருளாதார நெருக்கடி. நம்ம மனிதர்களோட உயிர் கடவுளோட கையிலங்கிற மாதிரி இந்த நாட்டோட உயிர் அந்த டாலரில் தான் தங்கியிருக்கு. டாலரோட மதிப்பு கூடினா நம்ம நாடு இன்றைக்கு இல்லை, என்றைக்கு சுடுகாடாக தான் போகும். அப்போது இதெல்லாம் எப்போ மாறும்? உன் கேள்விக்கு பதில் கிடைச்சிதா? கிடைச்சிது. ஆனால் நீ ஏன் இப்படி கேட்குறா? இப்போ தேவை நாட்டோட அமைதி இல்லை, உன் மனக்குழப்பத்துக்கான அமைதி மட்டும்தான். அப்போ தான் முடிவெடுக்கிற திறன் அதிகரிக்கும், மூளையும் சரியாக வேலை செய்யும், பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும். உன் மனம் அமைதியாக இருந்தால் தான் உன் வாழ்க்கையே அழகாக இருக்கும். என் மனக்குழப்பத்துக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்குன்னு நான் நினச்சேன். இப்போ தான் தெரியுது நிறையவே இருக்குண்டு. இனி எது நடந்தாலும் எதை பார்த்தாலும் கண்டுக்காம போகிறது தான் நல்லது, ரொம்ப நல்லது. மன ஆறுதலுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். அப்படி இல்லை, எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எதை தட்டி கேட்கணுமோ அதை தட்டி கேட்கணும். பயப்படவே கூடாது. நேரத்துக்கு தூங்கு, சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகாத. நீ இல்லை, வேறு யாராக இருந்தாலும் பெரிய மாற்றமே உருவாகும். புரிஞ்சுதா?